தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தொலைக்காட்சி ஊடகங்கள், பத்திரிகை, சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் மிகவும் பரபரப்பாக போயிட்டுருக்க இந்த திருபுவனம் அஜித்குமாருடைய அந்த கோவில் காவலாளி அஜித்குமாருடைய வழக்கு தான், அந்த கொலை வழக்கு. அது காவல்துறை ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத அந்த விஷயம் போயிட்டே இருக்குது. இதில் பல்வேறு மர்மங்கள் இந்த வழக்கில் அடங்கியிருக்கு. இது ஏதோ அந்த நிகிதா அப்படின்ற அந்த பெண்ணுடைய 10 சவர நகை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த நகைக்காக மட்டுமே இந்த கொலை நடைபெற்றிருக்கா? அதை அஜித்குமார் அவர்கள் எடுத்தாரா, இல்லை அவங்க நண்பர்கள் எடுத்தாங்களா, அவர் எதற்காக காவல்துறை அடித்தாங்க? இப்படி பல்வேறு கேள்விகள், மர்மங்கள் இருக்குது. இது உண்மையிலேயே இதில் வேறு ஒரு விஷயம் மறைக்கப்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது அண்மையில் நம்முடைய அன்பு சகோதரர் நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு திரைப்படம் நடிச்சிருந்தாங்க, அவர் தயாரித்து எடுத்திருந்தாங்க. அந்த திரைப்படம் தான் நமக்கு ஞாபகம் வருது, லாக்அப் டெத்தை பற்றி. அதே மாதிரி கண்ணில் மிளகாப்பொடி, அதே திருட்டு வழக்கு, அதே காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்டு, நீதிமன்றத்தில் விசாரிக்கிறாங்க, அறகுறையாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழக அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது. தமிழக அரசாங்கம் சரியாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கலை, காவல்துறையை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை. இத்தனைக்கும் அந்த காவல்துறைன்றது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போது மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று பதவி விலகணும். அது முதல்ல முக்கியமாக செய்யணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது எதற்கெடுத்தாலும் ஸ்டாலின் அவர்கள் ஊடகத்தில் எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த இதில் பதவி போயிடும் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார். தினமும் குடுகுடுப்பக்கார மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதில் முதல் கேள்வி, அந்த பெண் காவலாளியாக இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு அந்த நிகிதான்ற பெண் சாவியிட்ட கொடுத்தா சொல்லப்படுது. முதல்ல இந்த சொல்லப்படுதுன்றதே நமக்கு ஒரு பிடிக்காத விஷயம். அதிகாரப்பூர்வமாக நிகிதான்ற பெண்ணை காவல்துறையினை விசாரிக்கலை. புகார் கொடுத்தது அவங்க தான்னா என்னன்றதை விசாரிக்கணும். காவல்துறை அதிகாரிகளும் சரியாக அவங்களையும் விசாரிச்சிருக்கணும். சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரித்தாதான் உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரியும். இதெல்லாம் ஊடகங்களில் வர செய்திகள் தான். இந்த காவலாளி அவங்கக்கிட்ட அவர் வந்தாங்களா, அவங்க கோவிலுக்கு கார் கீ கொடுத்தாங்கன்னா இந்த தம்பிக்கு ஓட்ட தெரியாதான், அஜித்குமார் கார் ஓட்ட தெரியாதான்? முதல் கேள்வி. கார் ஓட்ட தெரியாத அவர் கீ வாங்கினது முதல் தப்பு. அவர் இன்னொரு அவங்களுடைய நண்பர்களை வர வச்சு அந்த காரை ஓட்ட சொல்லி பார்க்கிங் பண்ண சொன்னது ரெண்டாவது தப்பு. இதில் இன்னொரு முக்கியமான தப்பு என்னென்னா, இந்த காவலாளியுடைய வேலை காரை பார்க்கிங் பண்ணுறது அவங்க வேலையே கிடையாது. முதல்ல இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் வேணால் அந்த காவலாளிகள் இருப்பாங்க, அதுக்குன்னு காரை பார்க்கிங் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. இதுவே முதல் தப்பு. இந்த ஹோட்டலில் கூட அப்படி பண்ணுறது கூட தப்பு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புகார்கள் நாளைக்கு வரலாம். ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள், விலை உயர்ந்த பொருள் ஏதாவது உள்ளே வச்சுட்டு நாளைக்கு இவங்க எடுத்துட்டாங்கன்னு புகார் வர்றது வாய்ப்பு இருக்குது. இனிமேல் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இது ஒரு அடிமைத்தனத்தின் உச்சம் நான் நினைக்கிறேன். பணக்காரங்க தன்னுடைய திமிரை காட்டுறதுக்காக பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டிரைவர் இருக்காங்க, இல்லை அவங்களே கார் ஓட்டு வருவாங்க, கார் அவங்களே பார்க்கிங் பண்ணட்டும். எதுக்கு அந்த ஹோட்டல் காவலாளிகிட்ட கொடுத்து அதை பார்க்கிங் பண்ண சொல்கிறாங்க? இதுவே ஒரு அதிகார போதை, இதுவே ஒரு சமூக நீதினு பேசக்கூடிய திமுக இது அழகில்லை. இனிமேல் 5 ஸ்டார் ஹோட்டல்கள்லையோ எந்த நிறுவனங்கள்லையோ இந்த மாதிரி காவலாளிகள் கிட்ட கொடுத்து இன்னொருத்தருடைய காரை பார்க்கிங் பண்ண சொல்ல இந்த சிஸ்டத்தை முதல்ல ஒழிச்சிருங்க. இந்த வீடியோ மூலமாக நான் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இதை ஒரு மனுவாகவே பாவித்து இந்த வேண்டுகோளை நிறைவேற்றிருங்க. இனிமேல் எந்த இடத்துலையும் அவங்கவுங்க காரை அவங்க தான் பார்க்கிங் பண்ணணும். ஒன்று அவங்க டிரைவர் வச்சுருக்கணும், இல்லை அவங்களே ஓட்டிகிட்டு வந்தால் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ போய் பார்க்கிங் பண்ணு. எந்த இடத்துல பார்க்கிங் பண்ணுமோ பார்க்கிங் பண்ணிட்டு ஒழுங்காக அதை லாக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போங்க. அதை விட்டுட்டு காவலாளிகிட்ட கொடுக்கறது முதல் தப்பு. சரி, இந்த தம்பி கோவிலில் தான் வேலை செய்கிறாரு, இவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்யலை. அப்போது நிகிதா அவர்கள் கீ கொடுத்துருந்தா கூட இவர் என்ன சொன்னால், அது என்னோடய வேலை இல்லை மேடம், நீங்கள் கோவிலுக்கு வந்திருக்கீங்க, உங்களை போன்ற பக்தர்களை பாதுகாக்கிறதும் கோவிலுக்கு உள்ள கருவறையில் இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாக்கவும், அந்த பிரகாரத்தை பாதுகாக்கவும், அம்மன் சிலையை பாதுகாக்கிறதும், கோவிலில் வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு தரதும், எந்த திருட்டையும் தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது தான் ஒரு காவலரோட வேலை. நான் விழிப்போடு இருக்கணும். உங்கள் காரை பார்க்கிங் பண்ண போனால் இங்கே பார்த்துக்க ஆள் இருக்க மாட்டாங்க, அப்போ கோவிலில் நான் கண்காணிக்கணும், அதனால் நான் கீழே நான் என்கிட்ட கொடுக்காதீங்க, நான் 5 ஸ்டார் ஹோட்டல் காவலாளி கிடையாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்கணும். அவர் ஏன் சொல்லலைன்னு தெரியல.
இதுக்கு நடுவில் வந்து இந்த நிகிதாவுடைய நகை வந்து அவங்கக்கிட்ட உண்மையிலேயே அப்படி ஒரு நகை இருந்ததான்றதை காவல்துறை இது வரைக்கும் அவங்க தரப்புலேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணலை. அந்த நகை வந்து அவங்க எங்கே வாங்கியிருந்தாங்க, உண்மையிலேயே அந்த நகை அவங்ககிட்ட இருந்ததா, அவங்க எந்த டிசைன் சொல்கிறாங்க, அந்த நகை எங்கே வாங்கப்பட்ட நகை, என்னைக்கு வாங்கினாங்க, அவங்களுடைய தரவுகள் என்ன, அதற்காக அவங்க எங்கேருந்து பணம் செலவு பண்ணாங்க, அந்த பணம் எங்கேருந்து வந்தது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முதல்ல காவல்துறை விசாரித்து அந்த எஃப்ஐஆர்லாம் அதெல்லாம் போட்டிருக்காங்களா இது தெரியணும். எஃப்ஐஆரே போடலன்னு வேறு சொல்கிறாங்க. அது போடாமல் விசாரிக்கிறது தவறு. முக்கியமாக அந்த அஜித்குமார் அந்த தம்பியை வந்து அடித்தது, காவல்துறை அடித்தது முதல் பெரிய பெரிய தவறு. அது என்ன சொல்கிறேன்னா, ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஒரு விசாரணைக்கு கொண்டு வர ஒரு நபர்களை, ஒரு குடிமகனை அடிக்கக்கூடிய அதிகாரம் முதல்ல கிடையாது. காவல்துறைக்கு ஒரு குடிமகனை அடிக்கக்கூடிய அதிகாரமே இல்லாத போது இவங்களை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணுங்கள் வேலையை விட்டு. மொத்தமாக காக்கி சட்டை போட விடாத மாதிரி ஒருத்தர் பண்ணிங்கன்னா இனிமேல் எந்த காவல்துறை அதிகாரியும் இந்த மாதிரி தவறை வந்து செய்ய மாட்டாங்க. உங்களோட வேலை என்ன? ஒரு குற்றவாளி கையும் களவும் பிடிச்சிங்கன்னா அவங்கள கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட நியாயமான முறையில் விசாரணை நடத்தி அதற்கு பிறகு உங்களால் என்னென்ன ஆதாரம் திரட்ட முடியுமோ அவங்ககிட்ட பேசி ஆதாரத்தை திரட்டி ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கணும். அதில் வாதாடுவாங்க நீதிமன்றத்தில். அதற்கு தான் அரசு வழக்கறிஞர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, வெட்டியாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அரசு வழக்கறிஞர்னு ஒன்று இருக்கார்ல, காவல்துறை எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சு அவர் வந்து குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் விசாரிப்பாங்க. குறுக்கு விசாரணை பண்ணும்போது அவர் கிடுக்கிப்பிடி கேள்விகளை கேட்டு அவங்க வாயிலிருந்து உண்மையாக வர வச்சு அவங்க குற்றவாளிகளாக இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீதிபதி முன்னாடி நிறுத்தி அதை வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தர வேண்டியது வழக்கறிஞரோட வேலை. அதை வந்து நீதிமன்றம் தான் செய்யணுமே தவிர காவல்துறை கையில் எடுத்துக்கூடாது. இவங்க எடுத்துக்கிட்டு ஆகும்னா எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இதை வேற நம்ம போர்ட்ரேட் பண்ணி திரைப்படங்களில் கூட எடுக்கிறோம். பெரிய பெரிய குற்றவாளிகளை, மோசமான நபர்களை, பெரிய பெரிய கொலை செஞ்சவன், பல கொலைகளை செஞ்சவன், மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதிகள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரங்க, ஊழல் பண்ணிட்டு ஓடிடுறவன், அப்புறம் வந்து பொம்பளை பொறுக்கிங்க, பெண்கள் வாழ்க்கை அழித்தவன், அந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த மாதிரி கொல்றது கிடையாது. சாதாரண அப்பாவிகளை பிடிச்சிட்டு போய் காவல்துறை அடித்து கொண்டுடுறாங்க. ஏதோ பெரிய தீவிரவாதிகளை கொண்டா கூட நம்ம பாராட்டலாம். தேசத்தை காப்பாற்றிருக்காங்க, தன் உயிரை காப்பாற்றிக்கிட்டு மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அடித்து கொண்டாங்கன்னு சொன்னால் கூட பாராட்டலாம். தீவிரவாதிகள் மேலே இந்த காவல்துறை அப்படின்னு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஏதாவது அப்பாவிகள் கிடச்சாங்கன்னா கூட்டிகிட்டு போய் 4-5 போலீஸ்காரங்களாம் சேர்ந்து அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணிடுறாங்க. இதனால் இனிமேல் வந்து சஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். சஸ்பெண்ட் பண்ணாமல் டிஸ்மிஸ் பண்ணுறேங்க. அதுதான் வந்து சரியாக இருக்கும் நடவடிக்கை. இந்த தமிழக அரசாங்கமும் அதை தான் செய்யணும். ஏன்னா காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுருது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர். அப்போது எல்லாருக்கும் அப்பா அப்பான்னு சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் அப்பாவாக நடந்துக்கலையே, அதுதான் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து எல்லாரும் அம்மான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க அம்மாவாக நடந்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் தன்னை அப்பான்னு சொல்லிக்கிறாரு, ஆனால் அப்பாவா நீங்கள் நடந்துக்க மாட்டேன்றீங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடியது போன்ற மாதிரி புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பார்த்து காப்பி அடித்து அவங்கள அம்மான்னு சொன்ன மாதிரி என்ன அப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டா போகிற வரவங்களாம் அப்படி ஆகிட முடியாது. எல்லா வான்கோழியும் மயில் ஆகிட முடியாது. மயில் தான், வான்கோழி தான். அதனால் ஊர்க்குருவி உயர பிறந்தாலும் நீங்கள் வந்து பருந்தாக முடியாது. அதை புரிஞ்சுக்கணும் ஸ்டாலின் அவர்கள். உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்குது அதை பார்க்கணும். அப்போ இதில் நிறைய கேள்வி இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நிகிதா கிட்ட விசாரிக்காமல் இந்த அஜித்குமாரை அடித்தது தவறு. அவங்க உண்மையிலே தப்பு செஞ்சாங்களா என்ன நமக்கு தெரியாது. நிகிதா மேலே தப்பு இருக்கா, இந்த அஜித்குமார் தரப்பில் நண்பர்கள் தப்பு பண்ணாங்களா, இதெல்லாம் வந்து விசாரணையில் தான் தெரியும். நான் இப்போதைக்கு யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணலாம் பேச மாட்டேன். ஆனால் காவல்துறை அஜித்குமார் அடித்தது தப்பு, அதை மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இதில் எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி எழுதுனா, அந்த அம்மன் கோவிலில், பத்ரகாளி அம்மன் கோவிலில் ஒருவேளை ஏதாச்சும் இவங்க எல்லாம் கூட்டு சதி பண்ணி அம்மன் நகை ஏதாவது திருட திட்டம் போட்டாங்களா, அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அஜித்குமாரை அடித்து கொண்டு படியை வந்து போடுறதுக்கு பண்ணாங்களா, இல்லை காவல்துறையை அந்த நிகிதாவோட நகையை திருடிட்டாங்களா, இல்லை ஏதோ ஒரு வேறு ஒரு விஷயம் இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா இந்து அறநிலைத்துறை வந்து சரியாக செயல்படுறதில்லை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. ஒருத்தர் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு சகோதரர், அவர் பேர் ராமதாஸ், அவர் வந்து புகார் முனை என்கிட்ட கொடுத்துருந்தார். எனக்கு வந்து லெட்டர் வந்து அனுப்பியிருந்தார், ரிஜிஸ்டர் போஸ்டரில் அனுப்பியிருந்தார். அவருக்கு வந்து கோவில் திருப்பணியில் வேலை செஞ்சுருக்காரு ஒப்பந்ததாரராக. அவருக்கு வந்து பணமே தராமல் அந்த ஈவோ வந்து அழகழிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாக அவர் வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த அறநிலைத்துறை சேகர்பாபு அவர்களுடைய அமைச்சருக்கு வந்து அமைச்சகத்துக்கு
கடிதம் கொடுத்துருக்காரு, ஈவோக்கு கடிதம் கொடுத்துருக்காரு, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. 73 வயசாகிற அவரை வந்து அவருக்கு வந்து வேலை செஞ்சதுக்கு சம்பளமும் தரல, அவருக்கு பணி நீட்டிப்பும் தரல, அந்த ஈவோ வந்து அலைய விட்டுருக்காங்கன்றது மோசமான ஒரு செயல். அப்போது இந்து அறநிலையத்துறையை கவனிக்கக்கூடிய அமைச்சர், அந்த அமைச்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முதலமைச்சர் இந்து அறநிலையத்துறையினாலே வந்து ரொம்ப இந்துக்கள்னாலே கேவலமாக பார்க்குறாங்க, இந்து மதத்தை அழிக்கிற வேலையை செய்கிறாங்க. 10வதுக்கு ஐந்தவித்தான் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ மதத்தை தூக்கி உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை வந்து நடிகர் மறைந்த ராஜேஷ் வச்சு எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிறிஸ்தவ கைக்கூலியாக அவங்க செயல்படுறதுனால இந்துக்கள் மேலே இவங்க வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க, இந்து மதத்தை அழிக்கிற வேலையை செய்கிறாங்க. இந்து மத கோயிலில் உள்ள சொத்துக்களை ஆட்டையை போடுறது திமுகவோட வேலையாக இருக்குது, தொட்டு நடக்குது. இந்து என்றால் திருடன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்து அறநிலையத்துறையில் அமைச்சராக போட்டு நடந்துக்கிறாங்க. இந்த கோவில்கள்லாம் வந்து தனியார்கிட்ட ஒப்படைங்க, எங்கள் வாக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கோபம் வருது. இவங்க துறையிலையும் பிரச்சனை இருக்குது, அவங்கக்கிட்ட மட்டும்தான் பிரச்சனைன்னா அது அவங்க சொத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அறநிலையத்துறை பார்த்துக்கிறீங்க அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தில் உள்ள சர்ச்சுங்க, அப்புறம் இஸ்லாமியர்களுடைய மசூதிங்க, இது எல்லாத்தையும் வந்து அறநிலையத்துறையோடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வாங்க. நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை சொன்னோம். அந்த கோரிக்கை வந்து இன்னும் வந்து இந்த அரசாங்கம் நிறைவேற்றுறதுக்கு முதுகெலும்பு இல்லை, துப்பு இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ இதில் வந்து சரியான ஒரு விசாரணை வேணும். இப்போ நான் கூட இந்த ராமதாஸ் அப்படின்றவர் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது முதலமைச்சர் உடனடியாக ஒரு உத்தரவிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 2 நாட்களுக்குள்ளே அந்த ராமதாஸ் அப்படின்றவருக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வழி செஞ்சார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா எங்கள் வழக்கறிஞர் பிரிவு மூலமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உங்கள் வண்டவாளத்தெல்லாம் தெருவில் எடுத்து விட்ருவேன்.